இந்த உலகத்தை சுத்தி எல்லாமே ஒரு காமனான திங்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதை தான் நம்ம கண்கள் வழியா எவ்ரிடே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுவே ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தா எப்படி இருக்கும், அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால உங்க கண்களால இதை பார்க்கும்போது நம்ப முடியாது தான், ஆனா நீங்க நம்பி தான் ஆகணும். அதனால இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அது கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்க. நம்பர் 1, இதுக்கு பேர் தான் பால் பென். நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் இதை யூஸ் பண்ணிருப்போம். ஆனா எல்லாரோட தாட்டும் என்னவா இருக்குன்னா, இந்த பால் ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகுன்றது மட்டும் தான். இதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு அந்த நிப்பை ஜூம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு நிப்பில் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு பந்து இருக்கும். அந்த பந்து தான் பாத்தீங்கன்னா நம்ம ரைட்டிங் பண்ண அந்த பால் ரொட்டேட் ஆகி அந்த இங்குமே வெளியேறும். இது நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலா நார்மலா தான் இருக்கும். ஆனா மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இதுல ஒண்ணு நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா, இதனாலதான் இதோட பேரு பால் பென் வந்துச்சு. இப்போ எல்லாரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன பால் அதோட நிப்பில் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா பொறுத்தி இருப்பாங்க. அதனாலதான் நம்ம எழுதும் போது ரொம்பவே ஸ்மூத்தா இருக்குது. நம்பர் 2, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, நம்ம தினமுமே நம்ம வாழ்க்கையில நம்ம மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மொபைல் பார்க்கும்போது எப்படி அந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம கலர்ஃபுல்லா வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு மொபைல் எடுத்து அது மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு பிக்சல் இருக்கும். அந்த பிக்சல் தான் நம்ம கண்களுக்கு கலர்ஃபுல்லா தெரியுது. இந்த பிக்சல்ல ஒரு 3 கலர் பொறுத்திருப்பாங்க. அதுதான் ரெட், ப்ளூ, கிரீன். இந்த 3 கலர் சேர்ந்து காம்பினேஷனா தான் இந்த சின்ன பிக்சல்ஸ். இந்த சின்ன பிக்சல்ஸ் தான் நம்ம மொபைல் போன்ல சேர்த்து வைக்கும் போது நம்மளோட கலர்ஃபுல்லா தெரியுது. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால தான் உங்க டிவில இருந்து சரி, நம்மளோட மொபைல் போன்ல இருந்து சரி, எல்லாமே ஸ்மூத்தா ஒரு கலர்ஃபுல்லா தெரியும். ஆனா நம்ம கண்கள்ல பார்க்கும்போது இது ஒரு நார்மலான ஒரு விஷயமா தான் தெரியும். அடுத்ததா பார்க்க போறது நம்பர் 3. நம்ம ஒரு முறையாச்சும் இந்த வால்க்ரோ செப்பலை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஆனா அந்த வால்க்ரோ செப்பல் எப்படி யூஸ் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அது நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த செப்பலோட பெல்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது சின்னதா பார்க்க முடி போல இருக்கும். அதுதான் அந்த ஊக்ஸை நல்ல கிரிப்பா பிடிச்சிக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெல்ட் நீங்க மாட்டி போடும்போது எதனால கிரிப்பா பிடிக்குது. ஆனா அந்த பெல்ட் பிடிச்சி மாட்டும் போது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஆனா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லிட்டு போங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது தான் நம்பர் 4. இது வரைக்கும் நம்ம மயிலோட இறகை வச்சு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாரோட தாட் என்னவா இருக்குன்னா, மயிலோட இறகை எப்படி மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்க முடியும்னு கேட்பாங்க தான். ஆனா மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா அது ஒரு சூப்பரான பேட்டர்ன்ல வச்சு பார்க்க முடியும். இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அது எந்த மாதிரியான ஒரு டிஃபரண்ட் கலர் இருக்குன்னா, ஷைனி ப்ளூ, கிரீன் கலர், அப்புறம் கோல்டன் சாண்ட்ஸ். இது ஒரு மாஸ்டர் ஆஃப் ஒரு ஆர்ட் னு சொல்லலாம். இதனால தான் எல்லாருக்குமே அந்த மயிலோட இறகு ரொம்பவே பிடிக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நம்பர் 5. இதுவே ஒரு மணல் நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா எப்படி இருக்கும். ஆனா நம்ம பார்க்கிறதுக்கு அந்த மணல் நார்மலா தான் தெரியும். ஆனா அதுவே மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா அது ஒரு டிஃபரண்ட் உலகம் கூட சொல்லலாம். ஏன்னா எவ்ரி பார்ட்டிகல் ஒரு டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த மணல்ல இருக்கக்கூடிய சின்ன ஸ்மால் ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே திக்கா இருக்கும். ஆனா இதை பார்க்க ரொம்பவே சூப்பரா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்டா நம்பர் 6. இதுவே நம்ம விரல்கள் இருக்கக்கூடிய நம்ம கை ரகையை பார்த்தா எப்படி இருக்கும். நம்ம நார்மலா நம்மளோட விரல்களை பார்க்கும்போது சின்ன வரிகள் இருக்கும். இதுவே நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா எப்படி இருக்கும். அதோட டிஃபரண்ட் பேட்டர்னாவே இருக்கும். இந்த வரிகளை மைக்ரோஸ்கோப்பை வச்சு நல்லா டீப்பா ஜூம் பண்ணாதான் அதுல சின்ன ஒரு பள்ளம் இருக்கும். அது வழியா தான் நம்மளுக்கு வியர்வையும் சுரக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு எப்படி வியர்வை வருதுன்னு. நெக்ஸ்டா பார்க்க போறது நம்பர் 7. நம்ம டெய்லி லைஃப்ல போடக்கூடிய கிளாத்ஸ் அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கிளாத்ஸ் பார்க்கும்போது நார்மலா தான் இருக்கும். இதுவே மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது சின்ன நூல்கள் இருக்கும். அந்த நூல்கள் பாத்தீங்கன்னா நம்ம பின்னி வச்ச மாதிரி இருக்கும். அந்த கிளாத்தை சாதாரணமா பார்க்கும்போது சாதாரணமா இருக்கும். அதுவே மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா கொஞ்சம் ஸ்கேரியா தான் இருக்கும். இதுவே நம்ம போட்டிருக்கக்கூடிய டி-ஷர்ட்டை பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதை நீங்களே பாருங்களா, பார்க்கதே கன்றாவே இருக்கு. நெக்ஸ்டா பார்க்க போறது நம்பர் 8. இதுதான் பீ ஸ்டிங்கர். நம்ம எல்லாருமே ஒரு முறையாச்சும் நம்ம தேனை குடிச்சிருப்போம். ஆனா அந்த தேன் கொட்டும் போது அந்த முற்கள் நம்ம உடம்புக்குள்ள மாட்டிக்குது. அதுவே அது மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அதுக்குள்ள ஒரு சின்னதா பார் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். அது மூலமா தான் நம்ம உடம்புக்குள்ள மாட்டிக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தான் நம்பர் 9. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஸ்பைடர் வெப் எப்படி இருக்குன்னு. அதை நம்ம கண்களால நார்மலா பார்க்கும்போதே ரொம்பவே ஸ்ட்ராங்கா திக்கா ஒட்டி வச்சிருக்கோம். இதுவே மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஒரு டிஃபரெண்டா ஒரு நூல் மாதிரி கொச்சன்னு இருக்கு. ஆனா இதோட ஸ்ட்ரக்சர் டீடைல் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா நான் ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேன் தான் சொல்லுவேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நம்பர் 10. இதுதான் சுகர் கிறிஸ்டல். அதாங்க சக்கரை கட்டி. அந்த சக்கரை கட்டியை நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது ரொம்பவே வானவில் கலர்ல ஒரு ஷைனிங்கா இருக்குது. ஆனா இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்க இருக்குன்னா, ஜாமெட்ரிக்கல் கியூப் ஷேப்ல இருக்குது. இதுவே நம்ம உப்பு பாத்தீங்கன்னா அதை விட வித்தியாசமா இருக்கும். இந்த சால்ட் கிறிஸ்டல் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஏதோ ஒரு கிரேசியா ஒரு சம்திங் லுக் லைக் வித்தியாசமா தான் இருக்குது. அடுத்தது நம்ம காஃபி கிறிஸ்டலை பார்க்கலாம். இது மைக்ரோஸ்கோப்ல பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அதை பாருங்க தங்கத்துல ஜொலிக்குது. பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராகவும் இருக்கு, அமேசிங்காகவும் இருக்கு. நான் ஒரு உண்மை சொல்லணும்னா டீ விட எனக்கு ரொம்பவே காஃபி தான் ரொம்பவே பிடிக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தான் நம்பர் 11. ஒருவேளை இலைகளை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா எப்படி இருக்கும். ஒரு இலையை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா அது நல்லாவே ஜூம் பண்ணும்போது சின்ன குழிகள் இருக்கும். அந்த சின்ன குழிகள் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பிளான்ட் அதோட மூச்சு இழுத்து விடுறதுக்காக தான். சன்லைட் வரும்போது பாத்தீங்கன்னா அதோட குழிகள் தான் அதுக்கு ரொம்பவே முக்கியமான பாயிண்டா இருக்குது. நெக்ஸ்டா பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்பர் 12. நம்ம சிவிங்கம் நம்ம ஒரு முறையாச்சும் எல்லாருமே சாப்பிட்டுருப்போம். அந்த சிவிங்கம் ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும். இதுவே அந்த சிவிங்கம் மென்னு சாப்பிட்டு பிறகு அதை ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் நீங்களே பாருங்க. பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்கு. இதுவே டூத் பேஸ்ட் போல இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போறது தான் நம்பர் 13. இதுல நம்ம டூத் பேஸ்ட்டை பத்தி பார்க்கலாம். நம்ம டூத் பேஸ்ட்டை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது சின்ன கிரானுவல்ஸ் இருக்கும். அந்த கிரானுவல்ஸ் தான் பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நம்ம பல்லில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி விடுது. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட பல்லு எப்படி சுத்தமாகுதுன்னு. நெக்ஸ்டா நம்பர் 14, நம்ம எல்லாருமே பேப்பர் யூஸ் பண்ணிருப்போம். அந்த பேப்பரை ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் எப்படி உருவாக்கி இருப்பாங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபைபர்ஸை கொண்டு தான் இந்த பேப்பரை உருவாக்கி இருப்பாங்க. இந்த ஸ்மால் ஃபைபர்ஸ் தான் அந்த பேப்பரை ஸ்ட்ராங்கா வச்சிருக்க முடியும். அந்த பேப்பரும் பார்த்தீங்கன்னா இது மூலமா ரீசைக்கிளும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்டா பார்க்க போறது தான் நம்பர் 15. இதுக்கு பேர் தான் த்ரான் ஸ்டிக்ஸ் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம கைகளில் எதனா முள்ளு குத்திச்சுன்னா அதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் நீங்களே பாருங்க. அது ஏதோ விசித்திரமா சின்னதா ஏதோ ஒரு அசிங்கமா இருக்குது சொல்லுவாங்க. ஆனா அந்த தோல்ல மாட்டிட்டு இருக்க முள்ளு எடுக்கும் போது நமக்கு ரொம்பவே வலிக்கும். இந்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது தான் ஏதோ வித்தியாசமா ஸ்ட்ரேஞ்சா இருக்குது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது தான் நம்பர் 16. இதுல குக்கிங் ஆயில வச்சு நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கலாம். ஒருவேளை மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா அது ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு லிக்விடா இருக்கும். சின்ன சின்ன டிராப்லெட்ஸ் பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கு. இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு வேற யூனிவர்ஸ்ல இருக்கிறது போல தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு அப்படிதான் இருக்கு. நெக்ஸ்டா பார்க்க போறது தான் நம்பர் 17. இது உங்களால கொஞ்சமாச்சு கெஸ் பண்ண முடியுமா என்னன்னு? சரி நானே சொல்றேன். ஆனா இதை பார்த்து நானே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம தினமும் பாத்தீங்கன்னா பல்லு வளக்கூடிய ஒரு பிரஷ் தான். அந்த பிரஷ் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நம்ம சேம் பேஸ்ட் வச்சு பிரஷ்ல விளக்குறதுனால தான் இந்த மாதிரி நம்ம பிரஷ் இருக்குது. இதை பார்க்க நார்மலா நம்ம கண்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு பிரஷை வச்சு விளக்குறதுக்கு முன்னாடி அந்த பிரஷ் பார்க்க நார்மலா தான் இருக்கும். ஏன் நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா கூட அது ஸ்மூத்தா தான் இருக்கும். நம்ம விளக்கி முடிச்ச பிறகு தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி கன்றாவியா இருக்கும். நெக்ஸ்டா பார்க்க போறது தான் நம்பர் 18. ஒருவேளை நம்மளோட பிளட் பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம மைக்ரோஸ்கோப்ல 400x இன்டு ஜூம்ல பார்த்தா எப்படி இருக்கும் நீங்களே பாருங்க. இந்த ரெட் பிளட் செல்ஸ் தான் பார்க்க ஒரு ஸ்மால் டிஸ்க்ல இருக்கும். இது ஃப்ளோட் ஆகும்போது ஒரு பிளாஸ்மாவா மாறிடும். இதுக்குள்ளார தான் அந்த ஒயிட் பிளட் செல்ஸ்னு இருக்கு. அது எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள எதனா ஒரு பாக்டீரியா வந்துருச்சுன்னா அதுதான் ஃபைட் பண்ணி நம்மளுக்கு விரட்டி விடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டிசீஸ்லாம் நம்ம டாக்டர் கிட்ட போகவே தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன வைரஸ் வந்தால் இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் ஈஸியாகவே கிளியர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது தான் நம்மளுடைய நாக்கு, அதான் டங். அந்த நம்ம நாக்கை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சில பேர் பார்க்கும்போது ரொம்ப ஸ்கேரியாக தான் பார்ப்பாங்க. இந்த நாக்கு தான் நம்மளோட டேஸ்ட்டை எப்படி இருக்குன்னு நம்ம கரெக்டாக சொல்லுது. ஆனால் நம்ம ஹியூமனோட நாக்கு கூட ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த டைகரோட நாக்கு மட்டும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே கடினமாக இருக்கும். இதை பாருங்க, இந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது ஃபுல்லாகவே முறுக்கல் போல இருக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரே வேட்டையில் அதை முடிச்சிடுது. புலிகளுக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க, பூனைகளுக்கும் அந்த மாதிரி தான் நாக்குகள் இருக்கும். அதனால பூனைகளுக்கும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. அதனால தான் எந்த ஒரு விலங்கு கிட்டவுமே அதோட நாக்கை வச்சு நக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போறது தான் நம்பர் 20. இதுல நம்ம ஷேவிங் பிளேடை பற்றி தான் பார்க்க போதும். ஏன்னா மென்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தாடி வளர்ந்த பிறகு ஷேவிங் பிளேடை வச்சு தான் ஷேவிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பிளேடை ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அந்த பிளேடை ஜூம் பண்ணி பார்க்கும்போது சின்ன சின்ன ரொம்பவே ரஃபாக இருக்கும், ஷார்ப்பாகவும் இருக்கும். ஆனால் ஷேவிங் பண்ண பிறகு பாருங்க அதோட ஷார்ப்னஸ் சுத்தமாக குறைஞ்சி போயிடும். எக்ஸாம்பிளுக்கு ஷேவிங் பண்ணப்பட்ட இந்த பிளேடை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் நீங்களே பாருங்க. லைன் பை லைனாக நீங்களே பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சிருக்குது. அதை நீங்கள் உங்கள் கண்களால் நல்லாவே பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதோட ஷார்ப்னஸ் எப்படி குறையுதுன்னு. நெக்ஸ்டா நம்பர் 21. இதில் என்ன பார்க்க போறோம்னா ஹியூமனோட ஹேர் தான். நம்மளோட முடிகள் நம்ம எல்லாருமே தலைவாருவோம். அந்த முடிகளை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. ஏதோ ஒரு பள்ளத்துல இருந்து ஏதோ வேர் வந்த போல தான் இருக்கும். இதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குல்ல. இந்த ஹேர் தான் நம்ம தலையை ரொம்ப பத்திரமா பாதுகாக்குது. அதை மட்டும் மறந்துடாதீங்க. அது கூடவே இந்த வீடியோவும் நானும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரியல, பிடிக்கலனாலும் தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ரெட் ஆட்டை போடுங்க, பிடிக்கலனா பிளாக் ஆட்டை போட்டு விடுங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதனால பாய் பாய்.